சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். இன்று இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹவாயை மீண்டும் அச்சுறுத்தும் புதிய புயல், லாலாவுக்கு பிறகு மற்றொரு ஆபத்து, பிரிட்டனில் மீண்டும் கனமழை, திடீர் வெள்ளப்பெருக்கு அபாயம், வெப்பநிலையும் சரிவு, ஐரோப்பாவை விழுங்கும் காட்டுத்தீ, காலநிலை மாற்றம் இல்லாவிட்டாலும் 39% அதிகரிக்கும் அபாயம், சாதனை எல்னினோ அச்சுறுத்தல், சீனாவை ஏற்கனவே புரட்டி போடும் வானிலை மாற்றம், இவற்றை பற்றி தான் விரிவாக பார்க்க போகின்றோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஹவாய் தீவுகளை லாலா புயல் கடுமையாக தாக்கி வரும் நிலையில் அதன் தென்கிழக்கு பகுதியில் மற்றொரு வெப்பமண்டல புயல் உருவாகக்கூடிய சூழல் நிலவுவதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் எச்சரித்துள்ளது. கடந்த வார இறுதியில் ஹவாயின் பிக்ஜலண்டை சக்தி வாய்ந்த புயலாக தாக்கிய லாலா அங்கு பலத்த காற்று, கனமழை மற்றும் கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. இதன் தாக்குதல் சாலைகள் சேதமடைந்ததுடன் வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. பல பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. பிக்ஜலண்டின் வடகிழக்கு கடற்கரையில் உள்ள லவ்பகோகோ பகுதியில் சுமார் 43.54 அங்குலம், அதாவது 1.1 மீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. இது அந்த பகுதியில் இதுவரை பதிவான மிக அதிகமான மழை பொழிவாக குறிப்பிடப்படுகிறது. சில கட்டிடங்களில் கூரைகள் காற்றில் சேதமடைந்ததுடன் வீடுகள் அஸ்திவாரங்களில் இருந்து அடித்துச் செல்லப்பட்டன. பாலங்களும் சேதமடைந்துள்ளன. புயல் தொடர்பான உயிரிழப்பு எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. 93 வயது பெண்ணொருவரின் உடல் முன்னதாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் உடலும் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹவாயின் தென்கிழக்கே வெகு தொலைவில் மற்றொரு வெப்பமண்டல அமைப்பு உருவாகி வருகிறது. அடுத்த சில நாட்களில் வெப்பமண்டல காற்றழுத்த தாழ்வு உருவாக சாதகமான சூழல் நிலவுவதாக தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு பின்னர் வலுப்பெற்று ஹவாய் தீவுகளுக்கு அருகில் அல்லது அதன் மீது நகரும் போது சூறாவளியாக மாறும் வாய்ப்பும் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய நிலையில் அதன் துல்லியமான பாதை, காற்றின் வேகம் அல்லது மழையின் தாக்கத்தை கணிப்பது மிகவும் முன்கூட்டியே என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லாலா புயலின் தாக்குதல் ஒரு கட்டடத்தில் ஹவாயில் சுமார் 1.04 லட்சம் மின் இணைப்புகள் பாதிக்கப்பட்டன. பின்னர் அந்த எண்ணிக்கை சுமார் 19,000 ஆக குறைந்துள்ளது. மீதமுள்ள பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கும் மின்சாரம் மீண்டும் வழங்கப்படும் என மின்சார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒருபுறம் லாலா புயல் ஏற்படுத்திய சேதங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில், மறுபுறம் புதிய வெப்பமண்டல அமைப்பு உருவாகும் சாத்தியம் ஹவாய் மக்களுக்கு புதிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பெரும் வெள்ளத்தையும் சேதத்தையும் சந்தித்த தீவுகளுக்கு அடுத்த புயல் எவ்வளவு பெரிய சவாலாக மாறும் என்பதே தற்போது முக்கிய கேள்வியாகியுள்ளது. பிரிட்டனில் நீண்ட வறட்சிக்கு பிறகு மழை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு, இடியுடன் கூடிய மழை மற்றும் பயண தடைகள் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. வியாழக்கிழமை வடக்கு இங்கிலாந்து மற்றும் வடக்கு வேல்ஸின் சில பகுதிகளில் வானிலை ஆய்வு மையத்தின் மஞ்சள் நிற இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கை அமுலில் உள்ளது. இது பிரிட்டிஷ் கோடை நேரப்படி பிற்பகல் 1 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காலை நேரத்தில் வடக்கு இங்கிலாந்து மற்றும் வடக்கு வேல்ஸ் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை நீடிக்கலாம். பின்னர் மழை தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி நகர்ந்து வேல்ஸின் பிற பகுதிகள், மிட்லாண்ட்ஸ், ஈஸ்ட் ஆங்கிலியா, தெற்கு இங்கிலாந்து உள்ளிட்ட பகுதிகளையும் தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்தில் 15 தொடக்கம் 20 மில்லிமீட்டர் மழையும், பல மணி நேரங்களில் 30 தொடக்கம் 40 மில்லிமீட்டர் வரையிலான மழையும் பெய்யக்கூடும். நீண்ட நாட்களாக நிலம் வறண்டு கடினமாகியுள்ளதால் கனமழை பெய்யும் போது தண்ணீர் வேகமாக தேங்கி திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகியுள்ளது. நீண்ட வறட்சிக்கு பிறகு பெய்யும் முதல் கனமழை சாலைகளை மிகவும் வழுக்கும் தன்மையுடையதாக மாற்றக்கூடும். சாலைகளில் நீண்ட காலமாக படிந்திருந்த எண்ணெய், எரிபொருள் மற்றும் ரப்பர் படிவங்கள் மழைநீருடன் கலந்து வழுக்கும் மேற்பரப்பை உருவாக்கக்கூடும். எனவே வாகன ஓட்டுநர்கள் வேகத்தை குறைக்கவும், முன்னால் செல்லும் வாகனத்துடன் கூடுதல் இடைவெளி விடவும், வெள்ளம் சூழ்ந்த சாலைகளில் செல்ல வேண்டாம். மழையுடன் சேர்ந்து பிரிட்டனின் வெப்பநிலையும் கணிசமாக குறைய உள்ளது. வியாழக்கிழமை அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக 13 முதல் 23 செல்சியஸ் வரை மட்டுமே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 29க்கு பிறகு பிரிட்டனில் எந்த பகுதியிலும் 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை எட்டாத முதல் நாளாக இது அமையக்கூடும். வெள்ளிக்கிழமை மேலும் குளிர்ச்சியான சூழல் நிலவும். குறிப்பாக ஸ்கொட்லாந்து மற்றும் வடக்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலை 3 தொடக்கம் 4 பாகை செல்சியஸ் வரை குறையக்கூடும். மழை திரும்பியுள்ள போதிலும் பிரிட்டனை பாதித்துள்ள நீண்டகால வறட்சி உடனடியாக முடிவுக்கு வராது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நீர்த்தேக்கங்கள் மற்றும் நிலத்தடி நீர் இருப்புகளை மீண்டும் நிரப்ப தொடர்ச்சியான நீண்டகால மழை தேவைப்படுகிறது. அதாவது தற்போது பெய்யும் சில
சில நாட்களின் கனமழை மட்டும் பிரிட்டனின் நீண்டகால நீர் பற்றாக்குறையை தீர்க்காது. இதுதான் தற்போது பிரிட்டன் எதிர்கொள்ளும் வானிலையின் முரண்பாடான நிலை. திடீரென பெய்யும் கனமழை, உள்ளூர் வெள்ளப்பெருக்கு, ஆனால் நீண்டகால மழையின்மை, நீர் பற்றாக்குறை மற்றும் வறட்சி என இரண்டு வெவ்வேறு பிரச்சினைகள் ஒரே நேரத்தில் உருவாகியுள்ளன. வார இறுதியில் உயர் அழுத்தம் மீண்டும் உருவாகும் முயற்சிகள் காரணமாக மழை ஓரளவு குறைந்து பகல் நேரங்களில் வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் பிரிட்டனின் வானிலை தற்போது ஒரு தீவிர மாற்ற கட்டத்தில் உள்ளது. நீண்ட வறட்சிக்கு பிறகு கனமழை, திடீர் வெள்ள அபாயம், இடியுடன் கூடிய புயல்கள் மற்றும் சரியும் வெப்பநிலை என அடுத்த சில நாட்கள் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலமாக உள்ளது. ஐரோப்பா முழுவதும் இந்த ஆண்டு காட்டுத்தீ தீவிரமடைந்து வரும் நிலையில் புவி வெப்பமயமாதல் கட்டுப்படுத்தப்பட்டாலும் காட்டுத்தீயால் எரியும் நிலப்பரப்பு இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் மேலும் 39% அதிகரிக்கலாம் என புதிய ஆய்வு எச்சரித்துள்ளது. ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. தீ மேலாண்மை மற்றும் தீயணைப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தினால் இந்த அதிகரிப்பை 70%க்கும் மேலாக குறைக்க முடியும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெப்பமான, வறண்ட மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய காலநிலை அதிகரிப்பதால் சிறிய தீப்பொறிகள் கூட மிக வேகமாக கட்டுப்படுத்த முடியாத காட்டுத்தீயாக மாறும் அபாயம் உருவாகியுள்ளது. ஆய்வாளர்கள் 2 வெவ்வேறு காலநிலை சூழ்நிலைகளை ஆய்வு செய்துள்ளனர். 1.8 பாகை செல்சியஸ் வெப்பமயமாதலுக்குள் வெப்பநிலை கட்டுப்படுத்தப்படும் சாதகமான சூழ்நிலையிலும் சில பகுதிகளில் காட்டுத்தீ அபாயம் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உலக வெப்பநிலை தொழில்மயமாக்கலுக்கு முந்தைய அளவை விட 3.6 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்தால் ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் தீ அபாயம் கடுமையாக அதிகரிக்கும் என்றும் எரியும் நிலப்பரப்பு தற்போதைய அளவை விட கிட்டத்தட்ட 3 மடங்காகும் என்றும் ஆய்வு தெரிவிக்கிறது. ஆய்வின் மற்றொரு முக்கிய கண்டுபிடிப்பு, தீ மேலாண்மையில் தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டால் காட்டுத்தீ காரணமாக எரியும் நிலப்பரப்பின் அதிகரிப்பை 70%க்கும் மேலாக தடுக்க முடியும். சில சாதகமான சூழ்நிலைகளில் இன்றைய நிலையை விட மேம்பட்ட தீயணைப்பு நடவடிக்கைகள் மூலம் எரியும் பரப்பளவை 92% வரை குறைக்கக்கூடும் என மாதிரிகள் காட்டுகின்றன. ஆனால் விஞ்ஞானிகளின் எச்சரிக்கை தெளிவானது. தீயணைப்பு நடவடிக்கைகள் மட்டும் காலநிலை மாற்றத்துக்கான தீர்வாக இருக்க முடியாது. இந்த எச்சரிக்கை வெறும் எதிர்கால கணிப்பு மட்டுமல்ல. பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, குரோஷியா, கிரீஸ் உள்ளிட்ட தெற்கு ஐரோப்பிய நாடுகள் பல வாரங்களாக காட்டுத்தீயுடன் போராடி வருகின்றன. இதற்கிடையில் வடக்கு ஐரோப்பாவிலும் காட்டுத்தீ பரவி வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த ஆண்டின் தீப்பருவம் 2025 மற்றும் 2022 ஆண்டுகளுக்கு பிறகு பதிவான 3வது மோசமான தீப்பருவமாக மாறும் நிலையில் உள்ளது. இதுவரை 6 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு எரிந்துள்ளதாக ஐரோப்பிய வனத்தீ தகவல் சேவை தெரிவித்துள்ளது. பெல்ஜியம், பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா உள்ளிட்ட நாடுகளில் இந்த காலகட்டத்திற்கான காட்டுத்தீ பதிவுகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக தீயணைப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டதால் சிறிய காட்டு தீகளை விரைவாக கட்டுப்படுத்த முடிந்துள்ளது. ஆனால் இதனால் காடுகளில் எரியக்கூடிய உலர்ந்த தாவர பொருட்கள் அதிகமாக தேங்கி இருக்கலாம். பின்னர் கடுமையான வெப்பம், வறட்சி மற்றும் காற்று இணையும் போது குறைவான எண்ணிக்கையிலான தீ விபத்துகளே ஏற்பட்டாலும் அவை முன்பை விட மிகப்பெரியதாகவும் தீவிரமானதாகவும் மாறக்கூடும். இதுதான் ஐரோப்பாவுக்கு தற்போது உருவாகியுள்ள மிகப்பெரிய சவால். ஆய்வாளர்களின் கருத்துப்படி காட்டுத்தீ பிரச்சினையை எதிர்கொள்ள 2 பாதைகளிலும் ஒரே நேரத்தில் நடவடிக்கை தேவை. பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைத்தல், தீயணைப்பு மற்றும் தீ மேலாண்மையை மேம்படுத்துதல், காடுகளில் எரிபொருளாக மாறக்கூடிய உலர் தாவரங்களை நிர்வகித்தல், காட்டுப்பகுதிகளுக்கு அருகிலுள்ள குடியிருப்புகளின் பாதுகாப்பை அதிகரித்தல், முன்கூட்டியே எச்சரிக்கை மற்றும் வெளியேற்ற திட்டங்களை வலுப்படுத்துதல், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதுடன் காட்டுத்தீயை எதிர்கொள்ளும் திறனையும் அதிகரிக்க வேண்டும் என்பதே இந்த ஆய்வின் முக்கிய செய்தியாகும். ஐரோப்பாவின் காட்டுத்தீ தற்போது ஒரு பருவகால பேரிடராக மட்டும் இல்லாமல் மாறிவரும் காலநிலையுடன் தீவிரமடையும் நீண்டகால பாதுகாப்பு சவாலாக மாறி வருகிறது. பசிபிக் பெருங்கடலில் வேகமாக வலுப்பெற்று வரும் எல்னினோ இந்த ஆண்டின் இறுதிக்குள் இதுவரை பதிவானவற்றிலேயே மிகவும் வலிமையான நிகழ்வாக மாறக்கூடும் என சீனாவின் தேசிய காலநிலை மையம் எச்சரித்துள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் பகுதியில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட வேகமாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக நினோ 3.4 பகுதியில் ஜூலை மாதத்தில் வெப்பநிலை முரண்பாடு 2.9 செல்சியஸ் ஆகவும், ஆகஸ்ட் முதல் பாதியில் 2.64 பாகை செல்சியஸ்
செல்சியஸாகவும் உயர்ந்துள்ளது. இது மிகவும் கவலைக்குரிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் 2.5 பாகை செல்சியஸை தாண்டும் 3 மாத சராசரி வெப்பநிலை தீவிர அல்லது சூப்பர் எல்னினோ நிகழ்வுக்கான அளவுகோலாக கருதப்படுகிறது. எல்னினோ இன்னும் முழு உச்சத்தை அடையாத நிலையிலேயே சீனாவில் அதன் சாத்தியமான தாக்கங்கள் தென்பட தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்கு பசிபிக் உயர் அழுத்த மண்டலம் மற்றும் பருவமழை பள்ளம் வடக்கு நோக்கி நகர்ந்து வலுப்பெற்றுள்ளன. அதே நேரத்தில் மேல்மட்ட குளிர் சூழல்கள் மீண்டும் மீண்டும் வடக்கு சீனாவுக்குள் நகர்கின்றன. இதன் விளைவாக வடக்கு சீனாவில் கனமழை மற்றும் பலத்த காற்று, தெற்கு சீனா மற்றும் யாங்சி ஆற்றின் கீழ்ப்பகுதியில் அதிக மழைப்பொழிவு, பரவலான வெள்ளப்பெருக்கு அபாயம், மேற்கு வட பசிபிக் மற்றும் தென் சீன கடல் பகுதிகளில் அதிகரிக்கும் புயல் செயல்பாடு போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும். தற்போதைய வெப்பமயமாதல் வேகம் தொடர்ந்தால் இந்த எல்னினோ 1982 தொடக்கம் 83, 1997 தொடக்கம் 98 மற்றும் 2015 தொடக்கம் 16 ஆகிய ஆண்டுகளில் பதிவான மிக வலிமையான எல்னினோ நிகழ்வுகளையும் மிஞ்சக்கூடும் என சீன தேசிய காலநிலை மையம் தெரிவித்துள்ளது. கடல் வெப்பநிலை நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்களில் உச்சத்தை அடையக்கூடும் என்பதால் அதன் தாக்கம் இலையுதிர் காலத்திலும் தொடர வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் மட்டுமல்லாமல் எல்னினோவின் வலிமையை பொறுத்து உலகின் பல பகுதிகளிலும் மழைப்பொழிவு, வறட்சி, வெப்பநிலை மற்றும் புயல் செயல்பாடுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த கணிப்புகள் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையிலான முன்னறிவிப்புகள் என்பதால் இதுவரை இல்லாத வலிமையான எல்னினோ உறுதியாக உருவாகும் என்று கூறுவது இன்னும் முன்கூட்டியது. ஆனால் பசிபிக் கடல் வெப்பநிலை வேகமாக உயர்ந்து வருவது கண்காணிக்க வேண்டிய முக்கிய அறிகுறியாக உள்ளது. இந்த இரண்டு காரணிகளும் ஒன்றிணைந்தால் 2026 ஆண்டின் இறுதி பகுதியில் உலக வானிலையில் பெரிய திருப்பம் ஏற்படுமா என்பதே தற்போது எழும் முக்கிய கேள்வியாக உள்ளது. இத்துடன் குறித்த காணொலியானது நிறைவு பெறுகின்றது. இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்தை எங்களுடைய கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.